3 ஆண்டுகளாகியும் திமுக எந்த ஒரு வளர்ச்சி பணியும் செய்யவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம். பேரூராட்சியில் இந்த இந்த ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகளில் எந்த ஒரு இதுவும் செய்யவே இல்லை. அதே மாதிரி அம்மாவுடைய பேரூராட்சிக்கு அறிவித்த நம்ம விளையாட்டு திடல் இன்னைக்கு பறவை பேரூராட்சிக்கு அமைத்து கொடுத்துருக்கோம். அங்கே இருக்கிற வீரர்களுக்கு கழிப்பட வசதி, குடிநீர் வசதி அத்தனையும் அமைத்து கொடுத்துருக்கோம். எல்லாமே அதுவும் செஞ்சுருக்கேன் என்பது பெருமையோடு. ஆனால் இந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. ரெண்டாவது என்னென்னா, நான் உங்கள் தொகுதியின் முதல்வர்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் உங்கள் தொகுதியின் முதலமைச்சர்ன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்து 10க்கு மேற்பட்ட நிலுவையில் இருக்கிற அந்த இதெல்லாம் நீங்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க கோரிக்கைகளை, அதை நான் உடனே நிறைவேற்றி தரேன்னு சொன்னார். அதில் இந்த தடுப்பணையும் ஒன்று, அதே மாதிரி பார்க்கு ஒன்று, நம்முடைய பறவை பேரூராட்சி கம்மாயில் பார்க் அமைக்கிறதுக்குன்னு சொன்னோம். அதுவும் நிலுவையில் இருக்குது. ஒன்றுமே செய்யலை. அந்த 10 கோரிக்கையில் உங்களின் முதல்வர் அறிவித்தார். அது இந்த அரசை பொறுத்தளவுக்கு திட்டங்கள் அறிவிப்பதோடு சரி, ஆனால் செயல்பாட்டுக்கு எதையும் நிதி ஒதுக்குறது கிடையாது. அதுக்கான பூர்வங்க பணியும் எடுக்கிறது இல்லை. ஆனால் எங்களை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை பலிகடாக ஆக்குறார்கள். நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்தும் கூட எந்த பணியும் செய்கிறதில்லை என்பதை மித்த பணியோடு தெரிவிச்சுக்கிறேன்.